சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110811058 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். படம் எப்படி இருக்கு? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? இல்ல சூப்பரா இருந்துச்சு. தல படம்னாலே சூப்பரா. So far அஜித் சார் முன்னாடி பார்த்த மாதிரியே இல்ல. கம்ப்ளீட் ஃபுல் நியூ லுக் and he looks amazing. Nice. கண்டிப்பா பார்க்கலாம். Expect for more. Yeah. ஓப்பனிங் சீன்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் எவ்வளவு கரெக்ட்டா நடந்திருக்கு? இல்ல எல்லாமே ட்விஸ்ட். எதிர்பார்க்காத விஷயம் தான் நிறையவே நடக்குது. அன்எக்ஸ்பெக்டடா எல்லாமே சீன்ஸ் நல்லா இருக்கு. இதுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இது வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஃபைட் சீன்ஸ்ல இருந்து கன் ஷாட்ஸ்ல இருந்து எப்படி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு? ஸ்டண்ட் அமேசிங் பண்ணிருக்காங்க. இன்னும் சாரோட ஸ்டண்ட் பார்க்கல, அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக். So but if you see it will be nice. Really nice. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவர் டான்ஸு தான் சார் சொல்லவே முடியல. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி பார்த்தது இல்லை. பட் ஆனால் வேறு லெவல். நீங்கள் ட்ரிப்பியாக இருக்குன்னு சொல்றீங்களா இல்லை ஸ்டைலிஷாக கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? கிளாஸ் மாஸ் எல்லாமே இருக்குது. சூப்பராக சார். ஓப்பனிங் சீன்ல இருந்து கேங்ஸ்டர் சாங் வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துருந்தீங்க? ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் சார். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. நீங்கள் நினைச்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப்? ஆமாம் இருந்தது. அது சார் ஓப்பனிங் சீன்ஸ் கேங்ஸ்டர் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அதில் அஜித் ரொம்ப அழகாக இருக்காங்க. நல்லா. நீங்கள் செகண்ட் ஹாஃப்க்கு எப்படி லீட் பார்க்குறீங்க? இதே மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும். அதுதான் சூப்பராக இருக்கு. அதுதான் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறம் ஏகேவுடைய பர்ஃபார்மன்ஸ் தெறிக்க விட்டு இருக்காரு. ஒரு சீனும் ஒரு அப்படியே டைலாக் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்டரி பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு அப்பப்போ சொல்லுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போட்டு இருப்பார் தலைவர். வந்து பாருங்க, தெறிக்க விட்டு இருப்பார். ஆக்சுவலாக கதை ஒரு ட்ராவலை நோக்கி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும் என்ன ரீசனுக்காக அவங்க இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வினோத் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப் பொதுமக்களுக்கும் காமன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வி வெயிட்டிங் செகண்ட் ஹாஃப். சரி, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லேருந்து எதிர்பார்க்கல இல்லை ட்ரிப்பியாக செகண்ட் ஹாஃப் பார்க்குறீங்களா? ஒன் சைடெல்லாம் உங்களுக்கு எல்லாமே இருக்கு ப்ரோ. இதில் பிகினிங்லேருந்து இன்டர்வல் பிளாக் வர வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க பேங்க் ராபரி தான் இது, பேங்க்குள்ளே தான் ஸ்டோரி நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவால் இருக்கு. அது சொன்னால் நல்லா இருக்காது. வர ஆடியன்ஸ் பார்க்கும்போது இதாக சொல்லிட்டாங்களேன்னு தோணிடும். ஸோ அது வேண்டாம். உள்ளே வந்தால் அது ஒரு குரூப், அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு நமக்கு தெரியாம மாதிரியே கொண்டு போவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். வினோத் சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. உங்களுக்கு பெருசாக படம் ட்ராவல் பார்க்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது கிளாரிட்டியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதுவரையும் போனதில் பக்கா ஒரு பிசுறு கூட போர் அடிக்கல. இதுதான் ஃபேக்ட். இதுதான் வேற லெவலில் படம் சூப்பராக இருக்கு. அஜித் சாரோட ஓப்பனிங் சீன்ஸ்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு செட்ஸ் இருக்கு? தலை படம்னாலே ரொம்ப மாசாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் அதை ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கேன். கண்டிப்பாக எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கோ அது ஏமாற்றம் இருக்காதுன்னு நான் நம்பி வந்திருக்கேன். சொல்லப்போனால் துணிவோட வந்திருக்கேன் சொல்லலாம். துணிவோட வந்திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக கம்ப்ளீட் ஃபயர் ஒர்க்கா அப்படின்னு நினைக்கிறோம். பட் நீங்கள் வந்து ஆஸ் அஜித் ஃபேனா நீங்கள் நினைக்கிறது என்ன? எப்பவுமே தலை தானே. அவரோட கம்ப்ளீட் அந்த பேக்கேஜ் வந்து எப்பவுமே இருக்கும். எப்படி சொல்கிறது, எப்பவுமே ரசிகர்களை ஏமாற்றம் கொடுக்க மாட்டாங்க. என்ன ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து தலை 100% இல்லை 200% வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த துணிவில் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கேன். சூப்பர். இப்போ அஜித் ஃபேன் தாண்டி ஒரு காமன் ஃபேக்டரா இந்த விஷயத்தில் இதெல்லாம் இருக்கணும். ப்ரீவியஸ் ஃபிலிம்லேருந்து இந்த ஃபிலிமில் பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க? அப்படி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. என்னன்னா நம்பிக்கை தான். எனக்கு வந்து தலை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, அவர் மூவி வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அவரோட ரசிகை அப்படின்ற ஒரு இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக வெளியே போவேன். எப்பவுமே தலை தான் இல்லை, அவர் எப்படி வந்தாலும் எனக்கு பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட இந்த எக்ஸ்பெக்டேஷன் அஜித்தை மட்டும் தான் ப்ரோ எதிர்பார்த்து, தலையை மட்டும் தான் எதிர்பார்த்து வந்திருக்கோம்.
இப்போ ப்ரீவியஸ் ஃபிலிமில் இருந்து இந்த ஃபிலிமில் இருந்து என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தாண்டி ஒரு ஃபேன் அப்படின்றத தாண்டி ஒரு காமன் ஃபேக்டராக இதெல்லாம் நவுத்திட்டு இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? ப்ரோ இது ஒரு டேரக்டரோட மூவியாக இருந்தால் கண்டிப்பாக இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக இது ஒரு டேரக்டர் மூவியாக இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஆஸ் அ ஃபேன் இல்லாமல் எதிர்பார்க்குறதா இருந்தால் டேரக்டர் மூவியாக இருக்கணும். ஸோ இப்போ இதுவரையும் பார்த்ததுலேருந்து ஒரு சில சாங்காக இருக்கட்டும், ஒரு ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு நெகட்டிவ் ஷேட் கிரே ஷேட் அப்படின்னு வந்துற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபேமிலி ஓரியன்ட் அப்படின்னு தாண்டி ஒரு காமன் ஃபேக்டர் எல்லாருக்குமே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்தந்த விஷயம்லாம் இந்த இது எடுக்கும் போது வெளியில் வரும்போது எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிற விஷயம். அஜித் ஃபேனாக இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். என் ஒய்ஃபை கூட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இது ஃபேமிலி ஓரியன்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். படம் முழுக்க ஹெச் வினோத்தோட மூவியாக தான் இருக்கும். தலை ஆசம் பண்ணியிருப்பாப்பில். ஸோ அதுலேருந்தே தெரியுது. ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி விடும், அதோட பயங்கரமாக வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக துணிவு பொங்கல் தான். யார் லெவலில் நல்லா பேங்கை பற்றி நான் சொல்லிடுறப்பல நல்ல எதிர்பார்ப்பு நல்லா சூப்பராக இருந்தது. வாங்கண்ணா சூப்பர். நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாப்ல நான் வேணும் சார். ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ படம். எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். படம் மாசம் இருக்கு. பேங்க பங்கமா செஞ்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. செஞ்சுட்டாரு தலை. நீங்கள் எதிர்பார்த்த விட எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவலில் இருக்குது. எல்லாரும் பார்க்கணும் படத்தை. வேற லெவல்ல இருக்குண்ணா. வேற லெவல். உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? படம் பார்த்துட்டு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கு? எதிர்பார்ப்போட ஒரு 100% அதிகம். ஜி படம் எப்படி இருக்கு? செம்மையா இருந்துச்சு. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போனீங்க? என்ன ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு படமே. ஜி படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. மெசேஜ் நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் மெசேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்டா இருக்கு. நல்லா ஆல்வேஸ் நக்ஸ். படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு? செய்யறாரு ஒண்ணு. நீ ஊங்குறாதியா? படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. அதான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே சொன்னேன்ல, தெளிவாக செஞ்சு வச்சிட்டார் வினோத். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இது. பொங்கல் வின்னர் தாராளமாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க சொல்லிங்க இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கிரிப்பியா இருக்கணும்னு. ஆமா. செகண்ட் ஹாஃப்ல அதே அளவுக்கு இருந்துச்சா? ஆமாம், அதை விட நல்லாவே இருந்தது. கண்டென்ட் எதை நோக்கி போதுமோ அது பக்காவே போயிருக்கு. முக்கியமாக பேங்கர்ஸ் வந்து படம் பார்த்துட்டு பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா 100% ஏற்றுப்பாங்க. குக் வித் கோமாளி தர்ஷன் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு 50 மினிட்ஸ் வருவார். தரமான சம்பவம் அது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு பேங்க் எம்ப்ளாயும் பார்த்தாங்களாவே சத்தியமாக இதுக்கு மேலே பயப்படுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், பர்ஃபெக்டாக அப்படியே வினோத் அப்படி சூழ்ச்சி அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. பொங்கல் வின்னர் சத்தியமா. இது சோஷியல் மெசேஜா கன்சிடர் பண்ணலாமா இல்ல மக்களுடைய வாழ்வாதாரத்துல இருந்து கன்ஃபார்மா எடுத்ததா? 100% இது ரெண்டுமே நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க ஏத்தியத்தை பொறுத்து இருக்கு. மேஜரா சோஷியல் மெசேஜும் இருக்கு. அழகா சொல்லியிருக்காரு. பணத்தாசை வேணாம். ஒரு ஃபேன் பாய் தாண்டி காமன் ஃபேக்டரா நீங்க அதுதான் சொல்றேன். ஃபேன் பாய் மட்டும் கிடையாது இதுல. ஆக்சுவலாக இது எப்படின்னா எல்லாமே கலவையாக கலந்து தான் கொடுத்துருக்காங்க. சும்மா ஃபேன் பாய் வரணும், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பொதுமக்கள் என்ன பார்க்கணுமோ அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டோட வெளியில் போகணும், அவேர்னஸோட வெளியில் போகணும். அது இந்த படம் 100% கொடுக்கும். படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபும் செம சூப்பராக போச்சு. படம் டோட்டலாக வந்து நல்ல ஒரு கருத்து. எப்பயும் போல வினோத் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். இதுலேயும் பேங்க்கை பற்றி இன்ஃபர்மேஷன் சூப்பராக சொல்லியிருக்காரு. இந்த வினோத் வலிமை ஏற்றோடனே வினோத் ஃபார்ம் அவுட்னு சொன்னாங்கல்ல, இந்த படம் பாருங்க வினோத் யாருன்னு சொல்லுவார். கண்டிப்பாக ப்ரோ வினோத் சம்பவம் தான். அவர் இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார் எல்லா சேனல் யூடியூப் சேனல்லையும். இன்ஃபர்மேஷன் தான் படம் சொன்னார். கண்டிப்பாக பேங்க்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தலையை வச்சு சொன்னனால நிறையா பேர் இப்போ லோன் எடுக்கவோ இல்லை என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. இப்போ தலை ஒரு விஷயம் சொன்னாலே அது 100 விஷயமாக மாறும். இல்லை தலை ஒரு 100 விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். துணிவு தலை ட்ரீட். தலை பொங்கல். சரி ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஓகே. படம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு படம்? சூப்பர். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மேம் படம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு மேம்? சார் எப்படி இருக்கு படம்? சார் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. செம மெசேஜ். மேம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி எதிர்பார்த்து போறீங்க? நல்லா இருக்கு. நம்ம பாருங்க. சார் படம் எப்படி? வேற மாதிரி வேற.
சார் படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் யார் மராயத்தா மேம் படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு? சூப்பர் சார். ப்ரோ படம் எப்படி இருக்கு? எப்படி விறுவிறுப்பா கூட்டு போகுது? எப்படி விறுவிறுப்பா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, செகண்ட் ஹாஃப் அதை விட கிராம போயிடுச்சு. படம் சூப்பராக இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சோஷியல் மெசேஜா இருக்கா இல்லை தலைக்காக படமா இருக்கா? இது சோஷியல் மெசேஜ் ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேன்ஸுக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். ஒரு ஹெவி சோஷியல் மெசேஜ் இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? படம் வேறு லெவலுக்கு தலை. பொதுவாக சும்மா நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, உண்மையிலே நல்லா இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு நிலை எப்படி இருந்துச்சு? எப்படி விறுவிறுப்பா படம் கூட்டு போச்சு? படம் ரொம்ப பாசிட்டிவ் தலை, செம்ம பாசிட்டிவ். இன்டர்வல் வச்சதே தெரில. இந்த 1 மணி எல்லாரும் தூங்கிருப்பாங்க, யாரு கண்ணுமே தூங்கவே இல்லை. தொண்டை கூட அப்படியே தான் இருக்குது. வேற லெவலு. வினோத் 3வது முறையை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை பத்தி உள்ள சொல்லியிருக்காங்க, தரமா சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பாருங்க, பயங்கரமா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தெளிவா. அஜித் ஐயோ தலைவர் வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் நினச்சிருந்தோம்னா ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்குன்ட்டு, செகண்ட் ஹாஃபில் சொன்ன மாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு வேற மாதிரி இருக்கு. தரமாக பார்க்கலாம். எல்லாரும் பற்றியும் இருக்குது. சச்சின் சொல்கிறாரு நியூட்ரல் பண்ணுன்ட்டு, அதை பற்றி போய் பாருங்க. அதெல்லாம் வேற மாதிரி ப்ரோ. சின்ன மூமெண்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு போல, வேற மாதிரி இருக்காரு. இன்சூரன்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்கு, பயங்கர இன்டெலிஜென்ட் ஃபிலிம், எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் ஃபார் பொங்கல். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் இங்கே அங்கன்னு. பட் வாழ்த்துக்கள் வினோத், யூ ஹவ் மேட் அ பிரில்லியன்ட் ஃபிலிம் ஃபார் தமிழ் சினிமா. ஏகே சார் கலக்கியிருக்காரு, நம்பி போய் பார்க்கலாம். பொங்கலுக்கு பைசா வசூல், பணத்தை பற்றியான ஒரு படம். நிறைய பேர் மக்கள் எல்லாம் கற்றுக்கணும் இந்த படத்தை பார்த்துட்டு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காரு, இறங்கி அடிச்சிருக்காரு ஏகே சார். ஹாப்பி பொங்கல். வேற லெவலில் இருந்துச்சு. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில் உங்களுக்கு? அவரோட இன்ட்ரோடக்ஷன் வேற லெவல். இன்டர்வல் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சி மேய்ச்சிட்டாரு. செகண்ட் ஹாஃப் வினோத் அல்டிமேட். துணிவு பொங்கல் ஏகே, அவ்வளோதான்க்கா, வேற யாருமே இல்லைக்கா. ஏகே இப்போ அடுத்த வாய்ஸ் ரிலீஸ் ஆக போகுது, ஏன் நினைக்கிறீங்க? ரிவ்யூ பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்தீங்களா? நாங்கள் எதுவுமே பாருங்க, இதுக்கப்புறம் தெரிஞ்சிடும், 3 நாள் தெரிஞ்சிடும் எதுன்னு. ஏகே தான்க்கா. படம் வேற லெவலுக்கு நல்லா இருக்கு. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, பொதுமக்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பேங்க் ராபரி பற்றி எடுத்திருக்காங்க. எப்படி பொதுமக்கள் வந்து பேங்க்ல பணம் போட்டு ஏமாந்து போகக்கூடாங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணும். பேங்க்ல பணம் போடும்போது எப்படி போகணும்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நோ கட்ஸ் நோ க்ளோரி. தலையும் சரி வினோத்தும் சரி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. படம் வேற லெவல். போரிங் இல்லை, லேகே கிடையாது, ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தலையோட தான். மங்காத்தா 2 மாதிரி இருக்கு ப்ரோ. மங்காத்தா 2 அப்படின்னாங்க, எப்படி இருந்தது? வேற ரகம் இது, வேற லெவல் படம். வேற லெவலு. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரை ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாகவே போயிட்டு இருக்கு. ஒரு லேக் இல்லை, சூப்பராக இருக்கு. படம் வேற லெவலுங்க. மங்காத்தா 2 மாதிரி இருந்துச்சா? நல்லா பயங்கரமான இதுங்க. விஜய்லாம் வேஸ்ட்டு, நல்லா தான் மாசு இல்லையும். படம் அல்டிமேட். அஜித், ஒன் அண்ட் ஒன்லி அஜித். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஸ்பீடு, செகண்ட் ஹாஃப் ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் சொல்லி. இட் வில் பி a good movie. People படத்துல மெசேஜ் இருக்குன்னு சொன்னாங்க, என்ன மெசேஜ்? மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி சேவ் பண்ணணும், எப்படி நம்ம சேவ் பண்ணி மக்களை காப்போம். மங்காத்தா 2 மாதிரி இருக்கா இல்ல எப்படி ப்ரோ இருக்கு? இல்ல, இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். மங்காத்தாலாம் கம்பேர் பண்ண தேவையில்ல. ஹவு டு சேவ் த மணி. வினோத் சூப்பரா மெசேஜ் சொல்லிருக்காங்க. நல்லா தேங்க்யூ ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு, சுறுசுறுப்பா போகுது, போர் அடிக்காம போகுது. பக்கம் எல்லா தியேட்டர்ல வந்து பாருங்க. பார்த்தோம், படம் நல்லா இருந்துச்சு. அஜித் சாரோட லுக் எப்படி இருக்கு? அஜித் சார் லுக்கிங் இஸ் குட், சூப்பர் லுக்கிங். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இருந்துச்சா? அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கேங்ஸ்டர் மூவி மங்காத்தா 2 அப்படின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இருந்துச்சா? புரியல. மங்காத்தா 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அப்படி இருக்கா? ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. மங்காத்தா 2 அளவுக்கு
வாரிசு ரிலீஸ் ஆக போயின்னா கொஞ்ச நேரத்துல அதனால சேம் ரியாக்ஷன் தான் அங்கேயும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஷோ பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா வாரிசுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அதை பார்த்து நாங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறோம். செம்மையாக இருக்குல்ல படம், தார்மார். பயங்கரம் ஓப்பனிங், மங்காத்தாரோட ஓப்பனிங் பயங்கரமாக இருக்குது. தார்மார் தார்மாராக இருக்குது, எதிர்பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது. சரியான ட்விஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. தார்மார் செம்ம சூப்பர், தார்மாராக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் இதே மாதிரி ஸ்பீடாக போயிருந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியலைங்க, கொஞ்சம் சவுண்ட் ப்ராப்ளம். படம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு, எஃபெக்டிவாக இருக்கு. நான் வேற லெவல். நான் மங்காத்தாவுக்கு அப்புறம் வேற லெவல் ஒரு படம். நான் தலைக்கு செம்ம வெடித்தனமாக இருக்கிறாரு. நான் தலை ஃப்ரேம் செதுக்கிருக்காரு. ஹெச்டும் செம்மையாக இருக்குது ப்ரோ, செம்ம ப்ரோ, வேற லெவல். எங்கேயுமே நீங்கள் எதுவுமே சொல்லவே முடியாது, எங்கேயுமே ஸ்லோவாக போகல, செம்மையாக போகுது, செம்ம என்கேஜாக இருக்குது. செம்ம ப்ரோ, செம்ம ரியாலிட்டியாக இருக்குது. ஃபைட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. சைண்ட் ஆஃப் காவேட்டி ஆக்சுவலாக ஸ்டெக் ஆகிடுச்சு ப்ரோ, அதோட வந்துட்டோம், அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க, ஆடியோ ஸ்டெக் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் த ரேட்ஸ் லைக் ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லாம் நீங்கள் படத்தில் அப்படியே இப்போது படம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக போகும் பார்த்துருப்பேன். பட் இதெல்லாம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அப்படியே விறுவிறுன்னு தான் போயிட்டுருக்கு. லைக் ட்ரீட் ஓப்பனிங்கில் நீங்களாம் மங்காத்தாவோட இன்ட்டு 2ஆக இருக்கும், நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் தலையோட பேர் ரிவீல் பண்ணல, ஸோ அதை நீங்கள் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் எதிர்பார்க்கலாம். பயங்கரமாக எங்கள் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தாங்க, சத்தம் தான், அந்த சத்தம் தான். நாங்கள் கத்துறதை விட அந்த ஆக்ஷன் சவுண்ட் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப விறுவிறுன்னு போயிட்டு இருக்கா. வி நீட் அ பிரேக், ஸ்லோ பண்ணால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கு. இது ஹைஸ் ஃபிலிம் தான், ஒரு ஹைஸ் ஃபிலிம் தான். பட் அதை விட இன்னொரு எக்ஸஸாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவீங்க, ஆரம்பத்துலேருந்து அப்படியே வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக போயிட்டே இருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த தேட்டரில் இன்ட்ரோல்னே போகல, திடீர்னு ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்க்ரீனை. அப்போவே தான் சொல்கிறாங்க இன்ட்ரோல்னு. எவர கடைசி 2 நிமிஷத்தில் டிக்கெட் எடுத்து உள்ளே வந்திருக்கேன். அஜித் சார் ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கு? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரோ, தேட்டரை கிழிஞ்சிட்டு அவன் சாமி மாதிரி கையெடுத்துலாம் கும்பிட்டு இருக்கான், தெய்வம் மாதிரி. வேற லெவலில் செலிப்ரேஷனாக இருக்குது. கடைசி 2 நிமிஷத்தில் வந்தேன், செலிப்ரேஷன்லாம் மிஸ் பண்ணிட்டானா. ஆனால் டிக்கெட் கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் வேற லெவலில் இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீன் தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் சீன் தான். இப்போ செகண்ட் ஹாஃப்க்கான லீட் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது சஸ்பென்ஸாக தான் ப்ரோ இருக்குது. இப்போ தான் இன்டர்வலில் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது நினச்சி வந்தேன். ஆனால் டோட்டலாகவே ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எதையுமே கெஸ் பண்ண விடாமல் அடுத்தடுத்து ஒரு கெஸ்ஸிங்காக ட்விஸ்டாகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லிட்டீங்க. இப்போ செகண்ட் ஹாஃப்க்கான லீட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் செகண்ட் ஹாஃப் நல்லபடியாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்ல ரீசன் மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். அது மட்டும் நல்லா பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதில் செம்மையாக பண்ணியிருக்காரு தலை. ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி மங்காத்தா பார்த்துருப்போம். அந்த நெகட்டிவ் ஷேட் இதில் குறையாமல் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து அவர் போடுற சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லேருந்து அவர் போடுற கவுண்டர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் செம்ம எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. இப்போ நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு தான் கேட்டானுங்க. ஒரு ஹெய்ஸ்ட் படம் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்குது. உள்ள நம்ம போக போக இன்னும் வந்து என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுன்னு தெரியல. இப்போதைக்கு படம் செம்ம எங்கேஜிங்காக பார்த்து யாருமே சீட்டில் உட்காரல. அவர் போகிற ஒரு டைலாகும் அப்படி கத்திருக்காங்க, தலை அப்படி தான் கத்திட்டு இருக்கோம். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து துணிவுனா தலை அப்படி தான் இருக்குது. ஹெச் வினோத் சம்பவம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கேங்ஸ்டா சாங் செம்ம ஸ்வாகாக இருக்குது. தலை வந்து அப்படி நிற்கும் போதே அப்படியே நம்ம அவர் ஸ்டெப்பே பண்ணதில்லை, அவர் வாய் இப்படி அசைச்சா அப்படியே கற்று தான் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த கல்யாண் மாஸ்டர் ஆறாரு, அவரும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அது தவிர இன்னும் பில்டப் கொடுங்க, இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடியல. இன்ட்ரோல் எதுனே தெரியாமல் நாங்கள் வெளில வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். சோஃபார் நீங்கள் ட்ரிப்பியாகவே இருக்கீங்க. செம்ம ட்ரிப்பியாக இருக்குதுல்ல, படம் ட்ரிப்பியாக தான் இருக்குது. நான் சும்மா ஒரு சாங்ஸ் பிஜிஎம் சவுண்ட்லாம் பயங்கரமாகவே போட்டிருக்காங்க. சவுண்ட்லாம் செம்ம அடிக்குது, அப்படியே பேஸ்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க இங்கே வேறு. ஸோ செம்ம ட்ரிப்பியாக தான் போயிட்டுருக்கு. இந்த ட்ரிப்னஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு ட்ரிப்பு இப்போ ரைடு ஏறி உட்காந்துருக்கோம், ரைடு போயிட்டுருக்கு. கரெக்டாக வந்து முடிஞ்சதுன்னா மஜாவாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்து மீதி சொல்கிறேன். சுப்ரீம் மொபைல்ஸ், மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110 811058 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்.